Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா get ready with me தான் பார்க்க போறோம். என்னோட grooming tips அத தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஷார்ட்ல get ready with me சொல்றது. ரிசப்ஷன் கிளம்பிட்டு இருந்தேன். சோ அந்த ஃபேஸ் பண்ணி நம்ம get ready with me போட்றலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. வாங்க நான் ரிசப்ஷனுக்கு எப்படி எல்லாம் மேக்கப் போட்டு கிளம்புறேங்கிறத பார்க்கலாம். ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா தலையை சிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி தலை சிரிக்கலாம். ஏன்னா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா சைடு வாக்கு எடுத்துட்டு ஈப்பு போட போறேன். அவ்வளவுதான். ஹேர் ஸ்டைலு நல்லா தெரியும். சைடுல சும்மா வாக்கு எடுத்த மாதிரி இருக்கணும், ஆனா வாக்கு எடுக்காத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்படி இப்படி இது அப்படியே சைடுல, இது அப்படியே இந்த சைடுல அப்படியே சீவிட்டு ஒரு கிளிப்பு போட்டுப்போம். இது ஈஸியா போடக்கூடியதுதான். நம்ம எங்கனாலும் போட்டு போலாம் ஈஸியா. நான் அப்படிதான் போடுவேன். ஆனா வந்து நிறைய பேத்துக்கு நிறைய ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். எனக்கெல்லாம் சிம்பிளா பண்ணுங்க. பட்டர்ஃபிளை கிளிப்பு போட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு நம்மளோட ஹேர் ஸ்டைல். அவ்வளவுதான். நல்லா சீவிட்டுக்கலாம். சீவியாச்சா? ஃபைனல் லுக் வந்து தெரியுதா பின்னாடி? இப்படிதான் இருக்கும். ஃபுல் வியூ வந்து காத்துல பறக்குது, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பிரைமர். அதாவது பிரைமர் வந்து நம்ம ஸ்கின் டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்காக பிரைமர் யூஸ் பண்றோம். சும்மா ஒரு டிராப். இது பாத்தீங்கன்னா நல்லா சைனிங்கா இருக்கும், கிளாசிங் டைப்ல. ஸோ அதை வந்து நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாது. நம்ம எந்த பவுடர் எந்த கிரீம் யூஸ் பண்ணாலும் ஸ்கின் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்றோம். இந்த பொருள் வந்து பிரைமர் வந்து நான் எல்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். மேக்கப் லார்லெஸ் மேக்கப் பேஸ்ன்னு இருக்கு. இது வந்து ஆன்லைன்ல வாங்கினப்பா. இது மாதிரி நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பிரைமர்னு நம்ம மார்க்கெட்ல கேட்டாலுமே கிடைக்குது. அது இல்லாத பட்சத்துல ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். சாரி, பிரைமர் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 seconds ஆயிடுச்சு. ஃபுல்லா செட் ஆயிடுச்சு தெரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபவுண்டேஷன். உனக்கு போட்டுக்கலாம். இது என்ன ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. கலர் எசன்ஸ், அதாவது அந்த பிராண்டோடது. அதாவது திருச்சியில காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுவாங்களா, அந்த கடையில வாங்கினது. இது வந்து 300 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு கரெக்டா சூட் ஆகுது. இதோட ஷேட் வந்து டார்க் பீச். இத சும்மா லைட் ஊத்துனா அப்படியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதுல ஒரு மைனஸே. நம்மளுக்கு தேவைப்படுறத நம்ம வந்து இது பண்ண முடியாது. சும்மா லைட்டா தான் ஊத்தணும், இல்லைன்னா அப்படியே எல்லாமே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி டாட் டாட்டா எல்லா இடத்துலயும் வச்சிருங்க. லைட்டா அப்ளை பண்ணாவே போதும். ரொம்ப ஓரத்தை பாத்தீங்கன்னா வச்சு அப்புறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கும் பண்ணா நல்லா இருக்காது. ஸோ தனியா தெரியும் நம்ம ஃபேஸு நெக்கு மட்டுமே. இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும், ஆனா போடாத மாதிரி நல்லா லுக்கு கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஸ்பான்ஸ் வச்சுட்டு இப்படி அப்பாதீங்க, புரியுதுங்களா? இப்படி இப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிப் பண்ணுங்க. அப்படி இப்படி 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 டச் பண்ணா போதும், எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி. ஓகேவா? தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறத அப்படியே நம்ம இப்படி இப்படி தட்டினாவே போதும். அது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஈவனா இதாயிரும். ஏன்னா அப்பும் போது பாத்தீங்கன்னா ஒரு தவளை அப்படியே திட்டு திட்டா இருக்கும். நான் வந்து பியூட்டி வேஸ்ட் எல்லாம் கிடையாதுப்பா,
சும்மா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். வந்து பியூட்டிஷியன் யாராவது பாத்தீங்கன்னா தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு சொன்ன எனக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் அவங்களுக்கு சொல்றேன். அந்த காஸ்மெட்டிக் ஷாப்ல சொன்னாங்க இது மாதிரி அப்பாதீங்க, வந்து இப்படி டிப் பண்ணுங்க, வந்து உங்களுக்கு டச் பண்ணுங்க, இப்படி உங்களுக்கு எல்லா ஸ்கின் டோனும் கரெக்டா செட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம கரெக்டா ஈவனா எல்லாத்துக்கும் போட்டோம். இந்த தாளெல்லாம் இந்த இது வந்து ஷார்ப் வச்சு இப்படி செஞ்சோம். எல்லா இடத்துல முடிச்சா இப்ப எல்லா இடத்துலயும் டிப் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஃபவுண்டேஷன் செட் பண்ணணும்னா நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் போடணும். காம்பேக்ட் பவுடர் வந்து ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர் தான். இது வந்து எங்க வாங்கினு பாத்தீங்கன்னா போத்தீஸ்ல வாங்கினது. போத்தீஸ்ல என்னோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கொடுத்தாங்க. அந்த பியூட்டி சம்பந்தமான எல்லாமே அவங்க ஒவ்வொரு பேரா வச்சுருக்காங்க. அதுல வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு எது ஏற்றதோ அந்த மாதிரி அவங்க வந்து கரெக்டா பார்த்து கொடுக்குறாங்க. நீங்க வந்து உங்களுக்கு எனக்கு எந்த ஸ்கின் டோன் தெரியல, ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணா வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி வரமாட்டேங்குது. நம்ம ஒரு ஸ்கின் டோன் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணோம்னா அது ஒரு ஹையா வந்துடும், இல்ல ரொம்ப கருப்பா அவங்க போடுற மாதிரி வந்துடும். அந்த மாதிரிதான் வந்து ஆன்லைன்ல போட்டாவே வருது. நானும் ஆர்டர் பண்ணி ரொம்ப ஏமாந்து போயிட்டேன், என்னோட காசு எல்லாம் வேஸ்டா தான் போயிடுச்சு. ஸோ அதனால புதுசா யாராவது ஆன்லைன்ல போடுறவங்க இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கின்னுக்கு எந்த இது சூட் ஆகும், ஃபவுண்டேஷன் எந்த காம்பேக்ட் பவுடர் சூட் ஆகும் அப்படிங்கறத இந்த மாதிரி போத்தீஸ்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி இடத்துல யாராவது ஷாப் வச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு நீங்க வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு கரெக்டா இருக்கும். என்ன பாப்பா அவ்வளவுதான், நம்ம காம்பேக்ட் முடிஞ்சிருச்சு. இல்ல பொட்டுலாம் லாஸ்ட் தான். இப்ப நம்ம காம்பேக்ட் பவுடர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஏன் அந்த பிரஷ் யூஸ் பண்றோம்னா இதுக்கு ஒரு இது கதை இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்கு. எனக்கு இப்போ ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணா அதே மாதிரிதான். ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணா இப்படி பாத்தீங்கன்னா திட்டா இப்படிதான் நம்ம அடிப்போம். பவுடர் அடிக்கும் போது இப்படிதான் அடிப்போம். இது வந்து லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது பாத்தீங்கன்னா லைட்டா டச் பண்ணிட்டு இப்படி அடிச்சோம்னா எல்லா இடத்துலயும் அப்படியே கரெக்டா ஈவனா போகுது. அது அப்படி கிடையாது. இப்படி நம்ம இது பண்ணும்போது இந்த இடத்துல நிறைய வந்து இந்த இடத்துல கம்மியா இருக்கும். அப்ப நம்மளோட தனியா ஃபேஸ்ல தெரியும் பவுடர் அப்ளை பண்ணிருக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது, கரெக்டா ஈவனா இருக்கு. வை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஜல் அப்ளை பண்றேன். காஜல்லாம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வராது, சும்மா லைட்டா. காஜல் வந்து ஃபேஸஸ் கனடாவோடது. ஃப்ரெஷ் ஐஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து காஜல்லாம் போட்டா கண்ணு தண்ணி வரும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இது நல்லா இருக்கும் பாருங்க. சில பேர் கண்ணு தண்ணி வரும்னு சொல்றவங்களுக்கு இது மாதிரி வராது. இது பாத்தீங்கன்னா ஐலைனர், லிக்விட் ஐலைனர். இது வந்து NYB தான். இது வந்து ஆன்லைன்ல வாங்கினதுதான். ஸோ இது நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி போட்டு விடுறேன். சும்மா லைட்டா டச் பண்ணிட்டு காஜல் ஐலைனர் எல்லாம் போட்டாச்சு. இப்ப அடுத்தது ஐப்ரோ போட போறோம். சும்மா லைட்டா ஐப்ரோ போட்ட உடனே தெரியுது. ஐப்ரோ போட்டோடனே அந்த ஐப்ரோ நல்லா தெரிய ஆரம்பிச்சு. முன்ன இருந்ததே தெரியாம இருந்துச்சு, தெரியுதா? சும்மா லைட்டா தான் அதை டச் பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. ஐப்ரோலாம் வரைய கிடையாது, அவ்வளவுதான். வந்து நான் எங்க ஊர்லயே ஒரு 10 பொண்ணுங்களுக்கு மேக்கப் பண்ணிருக்கேன். அதாவது கல்யாண பொண்ணுங்களுக்கு என்னைதான் கூப்பிடுவாங்க. சோ பெருமைக்காக சொல்லல, இது உண்மைதான். எங்க பூஜா வந்து அதை தான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. ஏமா நீ 10 பொண்ணுக்கு மேக்கப் பண்ணிருக்க அப்படின்ட்டு. சாரி கட்டுறதுல இருந்து எல்லாமே என்னோட திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு வந்து பண்ணுவேன். இப்ப லிப்ஸ்டிக் வந்து என்ன லிப்ஸ்டிக் சொல்ல மறந்துட்டேன். ஃபேஸஸ் கனடாவோட லிப்ஸ்டிக் தான். இதோட ஷேட் பாத்தீங்கன்னா 09.
இதோட ஷேடு 09 ஃபேஸஸ் கனடா. இது எங்க வாங்கினேன்னு ஏன்னா என்னோட ஷேடு வந்து தேடி கண்டுபிடிக்க எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஷேட் போடுவேன், அது ஒரு ஷேடு வந்து ரொம்ப டார்க்கா தான் இருக்கும். இது வந்து நல்லா ஆனா பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். போட்டா போட்டதே தெரியாது, நல்லா லைட் ஷேடா இருக்கும். எப்படின்னா போட்டுக்கலாம். நீங்க லைட்டா வேணும்னா லைட்டா இது பண்ணாவே ஒரு தடவை போட்டாவே போதும். ரொம்ப டார்க்கா வேணும்னா 2-3 தடவை அழுத்தி போட்டுக்கணும், அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா போட்டதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா அந்த ஆரத்தெல்லாம் கரெக்டா தெரியலப்பா. நல்லா கண்ணாடி பாக்குறேன். ஓகே, போட்டு பாத்தீங்கன்னா இதுல எந்த கலர் சூட் ஆகுது? வயலட் கலர் இருக்கு. வயலட் கலர் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம செந்தூர் வைக்க போறோம். செந்தூர் எங்க பூர்வி? இது வந்து நம்ம ஷாப்ல தான் பக்கத்துல வாங்கினது. சும்மா இது வந்து வெயில்ல போனாலும் அப்படியே தலையில இருந்து ஊத்தும். அந்த மாதிரி ஊத்தாம அப்படியே ஸ்டிப் ஆயிடும், நல்ல கலராகவும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஜுவல்லரிலாம் போட்டுட்டு பூலாம் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சாரீ மேக்கப் லுக் ஃபைனல் லுக் இது தான், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குங்களா? சாரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய மேக்கப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். பிகினர்ஸாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீங்களும் நீட்டாக அழகாக ஜொலிப்பீங்க. ஓகேங்களா? இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, என்னோடய ஓன் யூஸில் வாங்கின ப்ராடக்ட் இதெல்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. பாய்.